ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா? அப்படி நடந்தா இப்படி ஆயிரும். என்னப்பா அப்படி சொல்லிட்டு, ஒருவேளை இந்த இப்படி நடந்துச்சுன்னா? இப்படி நடந்துச்சுன்னா அப்படி ஆயிரும். ஒருவேளை அப்படி நடந்தா? அப்படி இப்படி நடந்தா இப்படி எப்படி ஆயிரும். ஏங்க ஒருவேளை இந்த பக்கம் நினைச்சுன்னா எப்படி நினைச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த பக்கம் நினைச்சா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் அணை கட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம். என்னங்க நீங்க என்ன ஏங்க டென்ஷன் பண்றீங்க? சொல்லி தொலைங்க நீங்க வேற. அதாங்க இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, அப்படி அப்படி நடக்கலாம், எப்படி இப்படி நடக்கலாம், அப்படி இப்படி கூட நடக்கலாம், எப்படி எப்படி வேணாலும் நடக்கலாம், அப்படி அப்படியும் கூட நடக்கலாம். அப்ப என்னதான் நடக்கும்? அத மறுபடியும் நான் தெளிவா சொல்ற மாதிரி. சொல்லுங்க. முன்னாடி அப்படி, பின்னாடி இப்படி, அப்படி இப்படி நடுவுல பார்த்தா இப்படி அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யார் வருவா இப்போ கேள்வி? அது நான் கேட்கணும், திருப்பி நீ திருப்பி என்ன கேட்டு. இது அப்படி நடந்தா அவருதான் வராரு. அவர் வராரு. அவர் வராரு. அவரா? இப்படி நடந்தா இவர் வராரு. அப்படி இப்படி நடந்தா அவரவர் இவரவர் வராரு. ஆனா வராரு. யார் வராரு அப்படின்னா, அப்படி நடந்தா அவரு வராரு, இப்படி நடந்தா இவரு வராரு. இப்ப ஆளுநர். அதனால ஆளுநர் தான் இப்போதைக்கு. அதனால அப்படி நடந்தா இப்படி நடக்கலாம், இப்படி நடந்தா அப்படி நடக்கலாம், அவரு வந்தா இவரு வரலாம், அவரு சேர்ந்து அப்படி இப்படி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இப்ப ஆளுநர். சரி, இப்ப அவரு ரெகுலரா வந்துட்டு போயின்னு இருக்காரு. பாயாசம் குடிக்க ஆளுநர் மாளிகையில டீ செம்ம டேஸ்டா இருக்கும். பாயாசம் பாசிசம் பாயாசம் ஆயிடுச்சு இப்ப. அதனால டீ ஆளுநர் மாளிகையில கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எப்பவுமே கடந்த காலத்துல டீ விருந்து கூப்பிடும் போதெல்லாம் திமுக போகாது. நீ அறிவாலயத்துக்கு வாங்க, நல்ல டீ தரேன்னு சொல்லிடுவாங்க. அதனால அங்க போக மாட்டாங்க. இப்ப வழக்கமா போனதா அதிமுக போயிட்டு டீ விருந்து சாப்பிட்டு வருவாங்க. கரெக்டா அந்த டீ டைம் தான் போறாப்புல ஆளு. கரெக்டா போயிருவாங்க. கரெக்ட் டைம் போறாப்புல, கரெக்ட் டைம் திருட்டினாப்புல. அவங்க கேட்டிருக்காங்க, எங்க டீ தூள் வாங்குறீங்க? ரேஷன் சர்க்கரையா இல்ல நார்மல்? உங்களுக்கு கவர்மெண்ட்னால நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேற, ரேஷன் சர்க்கரை தானா இல்ல வேற எங்கேயாவது வாங்குறீங்களா சர்க்கரை அப்படின்னு ஒரு இந்த டீ டிஸ்கஷன் நடந்தது. ஆனா அந்த இட்டுன்னு போறது இங்கேயும் நடக்குது இல்ல. ஆமா, அதோட பெரிய கொடுமை என்னன்னா, ஆளுநர் விஜய் மட்டும் இட்டுன்னு போடல, 108 விஜய் தூக்கின்னு போய் இட்டுன்னு போய் ஹோட்டல்ல 3 நாளா அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வாரமா அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா விஜய் போனதுக்கு நீ இட்டுன்னு வான்றாங்களா? அப்ப நீ இட்டுன்னு வா ஃபர்ஸ்ட். ஆமா, இட்டுன்னு வா. எங்க எண்ணி பாக்குறாங்க, 108 தான் இருக்கு, இன்னும் 10 காணோம், அந்த 10 இட்டுன்னு வா அனுப்பிச்சுடுறாங்க. நாளைக்கு 8 மணிக்கு வான்னு. நாளைக்கு 8 மணிக்கு மறுபடியும் போறாரு. டெய்லி வந்துட்டாங்க 8 மணி, காலை 10 மணி, அந்த டைமிங் படி. இப்ப மறுபடியும் என்றாரு 8 தலை வருது, 5 தலை வருது. ஆமா, காங்கிரஸோட 5 தலை வந்துருச்சு. ஆனாலும் 7 தலை குறையுது. திரும்ப மறுபடியும் போய் 7 தலை இட்டுன்னு வா அப்படின்னு அனுப்பிச்சு. அப்ப இட்டுன்னு போயின்னு இருந்தோம். இன்னைக்கும் போறாரு. மாதிரி இதுவே கண்ணை கட்டுதே. எனக்கு ஒரே ஒரு மனசுல ஒரு ஆசை நிறைவேறியது. என்ன ஆசை? நேத்து பதவி ஏற்கல. ஏன்னா நேத்து எனக்கு பிறந்த நாள். யாருக்கு? எனக்கு. நன்றி. ஏன்னா மே 7ஆம் தேதி பிறந்து தொலைஞ்ச எனக்கு சின்ன வயசுல இருந்து பிறந்த நாளே கொண்டாடினது இல்ல. எரிச்சல். ஏன்னா மே மாசம் பிறந்த எல்லாருக்குமே தரித்திரம் தான். ஸ்கூல்ல கேக் வெட்ட முடியாது, சாக்லேட் கொடுக்க முடியாது, டியூஷன் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. மரண வழி மே மாசம் பிறந்தவனா. நேத்து வந்துச்சுன்னா ஆமா, என் மே மாசத்துலதான் அஜித் இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க, அதர்வா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, நமிதா கூட மே தான். ஆனா அவங்களோட நிலைமையெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன இப்படின்னு. எனக்கு எப்ப என்னோட மே 7 பிரகாசமாச்சுன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மே 7ஆம் தேதி பதவி ஏற்கிறார் 2021. அன்னையில இருந்தாங்க என் பிறந்த நாளே பிடிச்சிச்சு உங்களுக்கு. அப்பாடா, வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இப்போ இந்த பிறந்த நாள் நல்ல வேளை பதவி ஏற்கல. ஏத்துனா மறுபடியும் நான் வெறுத்திருப்பேன். ஆனா பதவி ஏற்கணுங்கிறதா என்னோட ஆசை. கண்டிப்பா. நோ காம்ப்ரமைஸ். நீங்க பதவி ஏற்கணும். விஜய் என்ன நோ காம்ப்ரமைஸ். விஜய் பதவி ஏற்கணுங்கிறதா என்னோட ஆசை. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. அது கரெக்ட். நீ 108 தொகுதி ஜெயிச்சதுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அந்த உணர்வுகளை மதிச்சு கொடுக்கணும். அதையும் ஆளுநர் கொடுக்க மாட்டாப்ல. ஆளுநருக்கு இப்ப காங்கிரஸ் இல்லாம இவங்க மட்டும் போய் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு யாராவது ஒரு அமமுகவிலையோ இல்ல பாஜகவுல அந்த ஒத்த சீட்டு பாஜக அந்த ஒரு நபரை கூட்டு போயிட்டு எனக்கு கொடுங்கன்னா, இமிடியேட் டேக் இட் கோ
இங்கே பதவி இருக்குங்களா? நான் வேணா வீட்டுக்கு வரவா? எங்க நானே ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? நீங்க இமயமலையில வச்சு பதவி இருக்கிறீங்களா சொல்லுங்க. கொடுத்துருப்பாரு. அந்த ஒத்த ஓட்டு பாஜக சேர்த்திருந்தா சரி, நீங்க அப்புறம் பொறுமையாங்க என்ன 2 வாரம் 2 மாசம் கழிச்சு கூட நீங்க நிரூபிச்சுக்கோங்க. சட்டமன்றம் கூட்டினா தானே நீங்க நிரூபிக்கணும். நான் பாத்துக்கிறேன். தள்ளி போடுங்க. 6 மாசம் சொல்லிருப்பாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் கூப்பிட்டாங்க. காங்கிரஸ் கூட்டனால இப்ப டென்ஷன். காங்கிரஸ் வந்து பாஜகவோட மெயின் அஜெண்டா என்னன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம். காங்கிரஸ் இல்லாத அப்ப நீ எப்படி அந்த காங்கிரஸுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கொடுத்து அழகு பாப்ப அப்படின்னு பாஜகவுக்கு கோவம். அப்ப அங்க இருந்து சொல்லிட்டாரு ஹிந்தியில, நோ கே பதவி ஹே, நோ சைன் ஹே, நோ ஹே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் வந்து வாங்க 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 சைனா அது வைங்க. இருந்தாங்க தாஜ்மஹால் மகாபலிபுரமா வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்க. இந்த சைனு நான் சொல்றேன், நீங்க பின்னாடி போங்க சொல்றேன். இந்த வேலைக்கு இன்டர்வியூ போனோம்னா அந்த மேனேஜர் வந்து ஸ்கில் அற்புதமா இருக்கு, அது தெரியுமா, சூப்பர்பா, இது தெரியுமா, வெரி டேலண்டட் கை, ஓகே 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 சூப்பர், ஓகே டெஃபினெட்லி கால் பண்றேன்னு சொல்லிட்டாங்கனாலே அந்த வேலை நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உண்மையிலேயே நம்மள பிடிச்சது எப்ப ஜாயின் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு இந்த மாதிரி வார்த்தை தான். ஓகே ஓகே நான் கால் பண்றேன்னு முடிஞ்சிச்சு. அதனால ஆளுநர் வந்து கால் பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப எந்த போன் வந்தாலும் ஆளுநர் போன் வந்துச்சுப்பா, இல்லங்க எங்க வீட்ல இருந்து போன் பண்றாங்க. அதனால இவங்க அதுக்கு மேல தற்கூறிங்க போட்டோஷாப் எல்லாம் பண்றாங்க. விஜய் வந்து பதவி ஏற்கிற மாதிரி ஏஐல பண்றாங்க. வேற என்னங்க பண்றது? விஜய்க்கு பதவி ஏற்பட அந்த சர்டிபிகேட் யாரு தரமா தரா? ஆர்.என். ரவி. ஆர்.என். ரவி கொடுக்குறாரா? அவர் இங்க இருந்து போய் வெஸ்ட் பெங்கால் தானே இருக்காப்ல. ஆமா, அவர் இங்க இருந்து போய் பல மாசம் ஆச்சுன்னு கூட இவங்களுக்கு தெரியல. ஆனா இவங்க சொல்லக்கூடாது, தற்கூறிங்களா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த தேர்தல் ஆணையம் நடத்துதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த தலைவரே இருக்காருன்னும் போது இவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம். என்னமோ கரெக்டு. சரி, இப்ப அந்த திட்டங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்தே தெரியும் இல்ல என்னன்னு சொல்லியிருக்காப்புலன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் வரப்போறவர் ஃபர்ஸ்ட் கையில் பேருந்துகள் இலவசம் பெண்களுக்கு, எல்லா பேருந்தும் தமிழ்நாட்டு ஃபுல்லா போலாமா? அப்படியா? ஆமா, அது சொல்லி முதல் கையெழுத்து அதாங்க. ஓகே, அடுத்து வந்து 2500 ரூபாய். ஆமா, அப்புறம் 200 யூனிட் கரண்ட். இதுலயே திவால் ஆயிருமே தமிழ்நாடு. இதுலயே நம்புறாங்க. அதாவது இந்த திட்டம் எல்லாமே வேணும், மக்களுக்கு வேணும், உண்மையிலே எனக்கும் வேணும், எங்க அம்மாக்கும் வரும், எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே இதுல பயனடைவாங்க. நாம வந்து என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த 3 திட்டத்தையும் அறிவிச்சதுக்கு அப்புறமும் சரி கடனே வாங்கக்கூடாது. கடன் யாருக்கிட்ட? மத்திய அரசாங்கம். கடனே வாங்கக்கூடாது. ஆதவர் நாட்டை வாங்கிக்கங்க, ஆதவர் சொத்தை வித்துக்கங்க, அவரை நடுத்தருல கூட நிறுத்திக்கங்க. விஜய் வந்து சொத்தை கூட வித்துக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. மாமனார்ட்ட வாங்குவீங்களோ இல்ல யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து கடன் வாங்கக்கூடாது. இவரே பண்ணணும். ஆமா, இவருதான் சொல்லிட்டாரு. இப்ப எங்க கிட்ட காசு இருக்கு, ஸ்டாலின் காசு இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? காசு இருக்கு பண்ணணும் பண்ணாரு. அதனால இவரும் அதே மாதிரி பண்ணுவாரு. பேருந்துகள்ல எல்லா பேருந்துகள்லயும் வந்து பயணிக்கலாம் வைக்கணும். இதுக்கப்புறம் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்றதுக்கு சின்ன வயசுல நம்ம ஒரு கதை சொல்லும் போது, நீ சாப்பிட்டாதான் உனக்கு நான் மலை கிட்ட கூட்டு போவேன். ஆமா, அந்த மாதிரி சின்ன வயசுல அப்பா அம்மா சொல்லி ஏமாத்துவாங்கல்ல. ஆமா, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், நம்ம வீட்டுல கரடி வளர்க்குறோம், புலி வளர்க்குறோம், சிங்கம் வளர்க்குறோம், அது கூட நம்ம ஜாலியா விளையாடலாம், அந்த மாதிரி தானே இருக்குது. ஆமா, இது அதாவது ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியாம அடிச்சு விட்டாச்சு. நீங்க நல்லா அவரோட விஜயோட ஃபேஸ், ஆதவர்ஜுனா ஃபேஸ், புஷியானந்த் ஃபேஸ் எல்லாம் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா, சிபிஐ வழக்குல அவங்க வந்து சிபிஐ வழக்குக்கு மாத்தினாங்கல்ல கரூர்ல, அப்ப குதிச்சாங்கப்பா, முண்டக்க மண்டக்க குதிச்சாங்க. நீதி வெள்ளும் பாதி வெள்ளும் சக்கர வெள்ளம் அதுதான் அடிச்சாங்க, ட்விட்டர் எல்லாம் தெரிக்க விட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவ்வளவு பெரும்பான்மையில ஜெயிச்சுட்டு ஒரு நீதி வெள்ளும் காணும். ஏன்னா அவங்க ஐயோ போச்சுரா மாட்டி விட்டுட்டாங்களே, நாசமா போன மக்கள் என்னையாடா நம்பி ஓட்டு போட்டீங்கன்ற மாதிரி இறுகி போயிருக்கு. சரி, இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ வந்து குரல் கொடுக்க வேண்டியது யார்? முதல் குரல் இப்போ தாவேக்காவை வந்து பதவி ஏற்க உள்ள விஜய் சிங் குரல் யார் கொடுக்கணும்? விஜய் தான் கொடுக்கணும். அப்புறம் காங்கிரஸ் கொடுக்குறானுங்க. அவங்க விஜய் கொஞ்சம் பயம் இருக்கும்ல, நீ வந்து வாப்பா இப்ப சர்க்கஸுக்கெல்லாம் கூட்டு போறோம், கூண்டுக்குள்ள ஏதாவது ஒரு மிருகம் இருக்கும், பசங்க சின்ன பசங்க இருப்பாங்க, அப்பா அம்மா கூட போவோம். அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா, கிட்ட வாடா தங்கம், கிட்ட பாரு, ஒண்ணும் செய்யாது, கூட்டுக்குள்ளதான் இருக்கு, கிட்ட பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் காங்கிரஸ் அப்பா அம்மா மாதிரி. நாங்களாம் ஏற்கனவே எது இருக்கோம், எங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தா தெரியல, திமுக தான். நீ வா நான் காட்டுறேன் வா அப்படின்னுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலயும் ஆளுநர் அப்படி ஓடுங்க, நடந்து போங்க, போயிட்டு வாங்க. மாபெரும் கூட்டமா 10 பேரு. ஆமா,
மாபெரும் கூட்டம் 10 பேரு. ஆமா. அதனால வந்து ஆளுநரை எதிர்க்க வேண்டியது விஜய் தான். ஆனா ஒரு குரல் கூட கொடுக்கலங்க. இதுல இந்த அருண்ராஜ் ஆளுநர் சார் பயமான்னு கேக்குறாங்க. ஏங்க நம்ம முதலமைச்சர் எல்லாருமே இப்பயும் ட்விட்டர்ல எல்லாருமே கேக்குறானுங்க, திமுக தான் விஜய் பதவி ஏற்க விட மாட்டேங்குதுங்கிறாங்க. அட பைத்தியக்காரங்களா, ஏய் இவ்வளவு நாள் ஆட்சி அதிகாரத்துல திமுக இருந்துச்சு, அதனால நீங்க வந்து திமுகன்னு சொன்னீங்க, ஒரு லாஜிக் இருந்துச்சு, ஓகே ஏத்துக்கிறேன். இப்ப விஜய் பதவி ஏற்காததுக்கு எதுக்குடா திமுகங்கிறீங்க? ஆல்ரெடி உடஞ்சு போயிருக்காங்க, அவங்க என்ன பண்றது தெரியாம அவங்க அன்எக்ஸ்பெக்டட் உண்மையிலேயே 72 சீட்டை வாங்கிட்டு கூட்டணியோட சேர்த்து 72 தான் வாங்கிருக்காங்க, ஏமாத்திட்டு போயிருக்கிறா. இந்த நேரத்துல வந்து உண்மையிலேயே நீங்க தான்டா அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க காங்கிரஸை கூப்பிட்டு. அது இல்லாம விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் ஐயுஎம்எல்லையும் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி கூப்பிடுறேன் கேக்குறேன். இப்ப ஐயுஎம் இருக்காங்க, அப்புறம் காங்கிரஸ் இருக்கிறாங்க, விசிகா இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் ஓட்டு போட்டது யாரு? திமுக ஆளுங்க எல்லாரும் சேர்ந்துதான் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா. இப்ப யார் வரணும்னு ஓட்டு போட்டாங்க? ஸ்டாலின் வரணும் ஓட்டு போட்டாங்க. விஜய் வரணும்னு ஓட்டு போட்டாங்க இல்ல. அப்புறம் உனக்கு ஓட்டு போடாதவங்கள திமுக ஓட்டு போட எதுக்கு நீ கூப்பிடுறீங்க? விஜய் வந்து நல்ல சக்தி இல்ல, இவங்க தீய சக்தி ஓட்டு வேணா. நீங்க வந்து அதிமுகவுல இருக்க கூட்டணி கட்சியில இருக்க பாமக நீங்க பாமக தேடவே வேணாம், சொன்னாலே வாசல் அப்படி கதவு திறந்தாலே இப்படி சைடுல துணை முதலமைச்சர் அவங்க ஒய்ஃப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சரா? அதுக்கு என் கட்சிக்குள்ளே 10 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல குஷி, அப்புறம் ஆதவர்ஜுனா, அப்புறம் சிடிஆர், செங்கோட்டையன் முக்கியமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4-5 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜ்மோகன் வந்து சபாநாயகர். அதனால வந்து அங்க அது போதும் எனக்கு, ஆங்கரிங் பண்ணா போதும்னு அவர் வந்து அந்த பிளான்ல இருக்காரு. ஆதவர்ஜுனா வந்து பெருசா மினிஸ்ட்ரி போஸ்ட் கேக்குறாரு. உள்துறை எல்லாம் வருதா? அப்படியா? ஆமா, ஏதோ உளவுத்துறை அதோட கேட்டிருக்காப்ல, உள்துறை தான் நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டிருக்காரு. எல்லாரும் ஒரு துறையை வந்து வர வச்சிருவாரு. ஆட்சி அவங்க அதிகாரம்னா லாட்டரி டிக்கெட் இங்க லீகல் ஆயிடும். ஆமா, இப்ப நேத்து எவனோ ஒருத்தன் அடிச்சு விட்டான்ப்பா அந்த டிபேட் ஷோல 10 ரூபா வாங்குறது இல்லன்னு. நம்ம வாங்குறது இல்ல நீ. அதனால என்னன்னா திமுக, அதிமுக, விசிகா, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, எங்கேயாவது உங்க லோக்கல் ஏரியால 10 ரூபா வாங்குற கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா உடனே வீடியோ எடுத்துருங்க, உடனே சொல்லுங்க அந்த 10 ரூபா விஜய்க்கு தான் போகுதுன்னு போடுங்க வீடியோ. அப்புறம் இந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னா காம்ப்ரமைஸ். அதான் நேத்து தேளு பாபுவா பூராம் பாபுவா பாம்பு தினேஷா என்னது ஏதோ என்ன பேரு, ஏதோ பாம்பு பூரானுங்க, ஏதோ ஒரு வட்ட செயலாளர். அவரு வட்ட செயலாளரு எல்லாம் அதுக்குள்ள ஓப்பனிங்கே குத்து விளக்கு ஏத்துற மாதிரி போக்சோ. இன்னொரு பக்கம் ஒருத்தர் செல்போனை திருடுறான், இன்னொரு எம்எல்ஏ பண மோசடி வழக்குல சிக்கிறாரு. தஞ்சாவூர் எம்எல்ஏ குடி போதையிலே மாவட்ட தலைமைக்கு அனுப்புவா, அந்த தலைமை என்னோட அப்படிங்கிறாரு. ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. தலைமை இல்ல மாநிலத்தை அனுப்புவா. ஆமா, மாநிலம் யாரு? மாநிலம்னா புசியானது விஜய் தான், அவன் கடக்குறான் ஏன் அப்படின்னு அந்த வீடியோல சொன்னாருப்பா. நாங்க சொல்ல, அவர் தான் சொன்னாருங்க. தஞ்சாவூர் எம்எல்ஏ அவர் தான் சொன்னாரு. ஆனா மறுநாள் வந்து டான்ஸ் நல்லா இருக்குல்ல, பாம்பு டான்ஸ் ஆடுறாப்ல, நல்லா இருந்துச்சு. தண்ணி தொட்டி தேடி வந்து பாட்டில வச்சு எப்படின்றாப்ல, அந்த மாதிரி செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும் போல இருக்குல்ல, இந்த மாதிரி நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் விஷயங்கள். ஆமா, எனக்கு தெரிஞ்சு யாராவது 2-3 பேர் போய் அவங்களுக்கு நீங்களே இந்த பாமகவுல ஒரு ஐடியா கொடுக்குறேன், பாமகவுல ஒரு 5 பேர் அப்ப இன்னும் 2 தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஒண்ணு தேமுதிக கூப்பிட்டுக்கங்க லாபி பண்ணி, இல்ல அமமுக 7 முடிஞ்சிருச்சு கூப்பிட்டுக்கங்க, இல்ல அதிமுக யாராவது கூப்பிட்டுருங்க, ஆட்சி அமைச்சிருங்க. அப்பதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடுனா என்ன, அரசாங்கம்னா என்ன, அதிகாரம்னா என்ன, எல்லாமே நீங்க வந்து நம்மள வந்து என்னன்னா அந்த ஃபைலை புரட்டுறதுக்கே ஒரு 4-5 வருஷம் ஆயிரும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன கலர் ஃபைல்பா, ஆரஞ்சு கலர்னு. அதனால அந்த இவரு நம்ம காமராஜர் சொன்னது, அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணான்னா ஒரு 6 மாசம் காத்திருப்போம், ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே லேட் ஆயிரும், அதனால பாத்துருப்போம் அப்படிங்கறதுனால. ஆனா இந்த நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா ஃபைல்லாம் அலமாரியில இருக்காது, இப்பெல்லாம் எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஃபைல். அதனால வந்து அதை தேடுறதுக்கே நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டா அதை படிக்கிறதுல இருந்து கோப்புகள் எடுக்கிறதுல இருந்து எல்லாம் செட் ஆயிரும். அதை அவங்க பண்றதுக்குள்ளேயே இங்க எல்லாம் அடுத்த வருஷம் தேர்தல் வந்துடும். சரி, இப்ப எல்லாருமே பார்த்தோன்னா அந்த டிவிகேயோட தொண்டர்கள்லாம் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா,
எங்க அண்ணன் வந்து 108 ஜெயிச்சிருக்காரு, ஒரு 8 எம்எல்ஏ வாங்க வந்து முதலமைச்சர் ஆகணும் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து சேருங்கன்றாப்ல. இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? 8 எம்எல்ஏ சோத்து திங்கிறியா வேற திங்கிறியா, மான ரோசு வந்து தொலை சாவடிச்சிருவேன் அப்படின்னு கூட பேசுவாங்க இன்னும் கொஞ்ச நாள். எதுக்கு நீ ஜெயிப்பா, இல்ல முடியலையா ஃபர்ஸ்ட்ல இருந்து வா, ஆட்சியை கலைச்சு நீ வானா அப்படி ரிசைன் பண்றேன். சொல்றாங்க அதிமுக திமுக கூட்டணி வச்சுட்டா நாங்க 108 பேர் ராஜினாமா பண்றோம் அப்படின்னு. அல்பாய்ஸ் சாரி, ஆல் த பெஸ்ட் பண்றீங்க. ஏன்னா பண்ணிட்டா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா 108 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டா ரீஎலெக்ஷன் வரும்னு. நீ பண்ண 108 தான் ரீஎலெக்ஷன் வரும். அப்ப திமுக மறுபடியும் பிளஸ் தான்டா கொடுக்குறீங்க, அதிமுகவுக்கு மறுபடியும் இந்த ஐடியா கொடுக்குறது லாட்டரியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஐடியா அந்த கார்டு நியூஸ்ல லாட்டரி தான் முதல்ல நின்னுட்டு இருந்தாரு, அதனால அவரா தான் இருக்கும். நல்ல ஒரு ஐடியா தான், வாய்ப்பு இருக்கு மாற்று கட்சிக்கு. எனக்கு தெரிஞ்சு 108 மறுபடியும் வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 10 தொகுதி அதிமுக திமுக எடுத்தா கூட 108க்கு தான்டா எலெக்ஷன் வரும், என்னையா நடத்திட்டு இருக்கீங்க எல்லாத்தையுமே மாதிரி போல இருக்கு. இப்ப பரபரப்பா ஒண்ணு போயிட்டு இருக்கு தெரியல, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? அது ஆக்சுவலா அது அந்த 2 கட்சியோட முடிவு. அதுல வந்து நம்ம கருத்தா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சில யூகங்கள்ல சொல்லலாம். அதிமுகவுல இருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு பல பேர் அமைச்சர்களா இருக்கிறாங்க. கண்டிப்பா திமுகவுல அமைச்சர்களா இருந்திருக்காங்க, திமுகவுல இருந்தும் அதிமுகவுக்கு போயிருக்காங்க. இந்த 2 கட்சியில இருந்து மாறி வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு போயிருக்காங்களா அப்படின்னா பாஜகவுக்கு போனவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. நம்ம நாயனார் நாகேந்திரனை சொல்லல, பொதுவா சொல்றேன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. 2வது திமுகவுல இருந்து பிரிஞ்சு போய் கட்சியை ஆரம்பிச்ச வைகோ கூட இன்னைக்கு எங்க இருக்காருன்னு நமக்கு தெரியும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடுகள்ல பெருசா எந்த கொள்கை வேறுபாடுகளும் இல்ல. ஒரு வயசானவர் ஒருத்தர் ஒரு பைட்ல சொல்லுவாரு, அதிமுக இனிமே இல்ல, ஏன்னா அதிமுகவுடைய இலக்கே என்னன்னா கலைஞரை வீழ்த்துவதுதான். கண்டிப்பா கலைஞரை வீழ்த்தணும், அவ்வளவுதான். அந்த நோக்கத்துக்காக தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. கலைஞரை இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் இதுக்கு அதிமுக அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொல்றேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷம் முன்னாடியே அந்த பைட் வந்துச்சு. 2வது இந்த கட்சி வந்து பல 2 இதுல இருக்கவங்க அதுல இருக்காங்க, அதுல இருக்கவங்க இதுல இருக்காங்க. இப்ப இந்த 2 கட்சியை கூட்டணி வைக்கணுமா வைக்காதா, ஐயோ என்ன அதெல்லாம் அப்படி வைப்பாங்க அப்படின்னு பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சாதான் நம்ம ஷாக் ஆகணும். ஆமா கண்டிப்பா, எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா ஐயே அப்படின்ற மாதிரி ஒவ்வாமையா இருக்கும். சரி, ஏன்னா நம்ம அப்படிதான் அதிமுகவை பார்த்தோம். அதிமுகவும் பாஜக கூட்டணிக்கு என்னடா இது, ஜெயலலிதா சொன்னது மீறிட்டாங்களே அப்படின்னா நம்ம பார்த்தோம். வைக்கலாம், நான் வச்சிருவாங்கன்னு சொல்லல, வைக்கலாம் வச்சா அதை வந்து ஒரு பெரிய ஒவ்வாமை இருக்குல்ல. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா இது அரசியல் வாழ்க்கையை அழிஞ்சிரும், இதுதான் கடைசி அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. திமுக எப்படி வைக்க, அது தமிழ்நாடு வந்து ஒரு டிஃபரெண்ட் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா தமிழ்நாட்டுல திமுகவை அழிக்கணும்னு உருவான கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு திமுக கூட தான் பயணம் பண்ணுது. கண்டிப்பா தேமுதிக எல்லாருமே தான். ஆமா, கமலஹாசன் எல்லாருமே, விஜயகாந்த், இது வைகோ, எல்லா கட்சியும் எல்லாருமே. அதனால வந்து இன்னைக்கு திமுகவை அழிக்கணும்னு பிரதானமா இருந்த அதிமுக வந்தாலும் அதை ஆச்சரியப்படுறதுக்கு இவங்க பல ஸ்டேட்டோட அந்த கட்சி கூட்டணிகள்லாம் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி வச்சுட்டா அப்ப எதிர் துருவத்துல இருக்கவங்க வேகமா வளருவாங்க அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த தேர்தலை ஆட்சி அமைக்கிறதுக்கு வச்சா கூட அவங்க தேர்தல் நெருங்கும் போது மறுபடியும் தனித்தனியா நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சு அந்த தேர்தலில் களம் காணுவாங்க. அப்படியான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. உதாரணம் சொன்னா இந்தியா கூட்டணியில காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் அங்கம் வகிக்கிறாங்க, ஆனா ஸ்டேட்டுக்குள்ள பிரிஞ்சு நிக்கிறாங்க. கண்டிப்பா மேற்கு வங்கத்துல 3 பேருமே அங்கம் வகிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மம்தா. ஆனா உள்ள ஸ்டேட்டுக்குள்ள பிரிஞ்சு நிக்கிறாங்க, தேர்தல் வரும்போது பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஆனா மற்ற நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்னாயிடுறாங்க. அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க கொண்டு வரலாம் வந்தால். ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இருக்கான்னு கேட்டா எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா வைக்கலாம். எனக்கு அந்த 2 கட்சி கூட்டணி வைக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அவர் ஆட்சி அமைக்கிட்டோங்க, மக்கள் வந்து வாக்களிச்சுக்கிறாங்க, அவர் ஆட்சி அமைக்கிட்டு எப்படி பண்றான்னு பாக்கலாம். இப்பதான் நம்ம எது பெஸ்ட்னு பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டுல. இப்ப விஜயே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, 108 பேர் தேர்வு செஞ்சிருக்காங்க. விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும், அதுதான் ஜனநாயகம் அப்படிங்கறத நானுமே என்னோட ட்வீட்ல சொல்றேன். என்னதான் எனக்கு விஜயை பிடிக்கலனாலும் ஜனநாயகப்படி விஜய் வந்து அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர், அவர் தான் ஆகணும். அப்புறம் மக்களையும் ஓட்டு போட்டாங்க, அப்படிதான் ஆகணும். அதுதான். அதே நேரத்துல இன்னைக்கு நடக்கிற விஜய் சுத்தி நடக்கிற சூழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாஜகவும் ஆளுநரும் தான். அது விஜய்க்கு தெரியலையே. தெரியும். அதெல்லாம் எப்படிங்க சிஎம் வரைக்கும் ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு அது தெரியாதா? இப்போ வரைக்கும் எதுக்கு ஆளுநர் ஆபீஸுக்கு போய் பார்த்துட்டு வர்றாங்க? தினமும் அதான் சொல்லிட்டானே,
கூட்டணுமாயா அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றோம். ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் இருக்காரு. மேனேஜர் அன்னைக்கு லீவ் போட்டுறாரு. சரி. கீழே இருக்க எம்ப்ளாயி என்ன செய்யறாருன்னா, நான் நாளைக்கு லீவு, இந்த லெட்டரை மேனேஜர்கிட்ட மட்டும் கொடுத்துருப்பா, அவர் நாளைக்கு வருவாரு, இன்னைக்கு லீவு நான் கொடுத்துருப்பா அப்படின்னு அவர் பேரு. நீங்க லீவ்லாம் எடுக்கக்கூடாது, எதுக்கு லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த பியூன் உதவியாளர் கேட்க முடியும்? அவர் வேலை என்ன, லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றியத்துக்கு கொடுக்கறது, அவ்வளவுதான் ஒரு வேலை. அதை மட்டும் செஞ்சா போதும். அதை வந்து விட்டுட்டு ஆளுநர் வந்து இந்த வேலையை செய்யறாரு, அது சரியில்லை. ஆமா. அப்ப விஜய் வந்து இங்க பாஜக ஆளுநர் எதிர்ப்ப தீவிரமா செஞ்சாருன்னா நாம வந்து அதை ஆதரிக்கலாம். ஆனா அவர் அமைதியா இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல இந்த இருவரும் கட்சிகள் கூட்டணி அமையுது அப்படின்னா இதுக்கு இது எவ்வளவு மேலுங்கிற கான்செப்ட் தான் வரும். கரெக்ட் 100%. ஆமா, இதுக்கு இது எவ்வளவு மேலு, இது செத்த பாம்பா இருக்குது ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் மக்கள்கிட்ட கீழே போய் சேரும். ஆமா, கண்டிப்பா. ஆமா.